அனைவருக்கும் வணக்கம். டாடா ஐபிஎல் 2025க்கான 5th மேட்சான ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். மேட்ச் நம்பர் 5. இந்த 5ல் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டனும் பஞ்சாப் கிங்ஸும் விளையாடுறாங்க. ஸோ இந்த மேட்சோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம், சினாரியோஸும் பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீம்ஸ் கிரியேட் பண்ணலாம். இது எங்கே நடக்குது அப்படின்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் இந்த மேட்ச் நடக்குது. பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 டீம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. சன்ரைசர் ஹைதராபாத், ராஜஸ்தான் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் இவங்க வின் பண்ணியிருக்காங்க. தோத்த டீம் பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ண டீம்ஸ் மும்பை, கேகேஆர் அண்ட் ராஜஸ்தான் ராயல். மும்பை நல்ல டீம், கேகேஆர் நல்ல டீம் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் லூஸ் பண்ணியிருக்காங்க. நரேந்திர மோடி கிரவுண்டோட பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி மைதானம் பொதுவாக பேட்ஸ்மேன்களுக்கு ஒரு சொர்க்கமாக கருதப்படுகிறது. ஸோ இங்கே பிளாக் சாயில், ரெட் சாயில் 2 விதமான பிச் இருக்கு. ஒரு சாயில் நல்ல ரன் ட்ராக்கும், ஒரு சாயில் போலிங் ட்ராக்காக இருக்கும். இங்க சிவப்பு மண் பவுன்ஸ் உண்மையை இருப்பதை உறுதி செய்கிறது. ரெட் சாயில் பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் அதிகமாக இருக்கும் சொல்றாங்க. மேலும் பேட்டர்கள் எந்த திசையிலும் பந்தை எளிதாக அடிக்க முடியும். இருப்பினும் ஆடுகளத்தில் அடிக்கடி தடுமாறும் சுழல் பந்து வீச்சாளர்கள் இது ஒரு சாபக்கேடு. ஸ்பின்னுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறது தான் இங்க சொல்ல வராங்க பிச் ரிப்போர்ட்ல. நம்ம சம்மரிஸ் பார்ப்போம். ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 150 அப்படிங்கிறது ஒரு 8 இன்னிங்ஸ்ல நடந்திருக்கு. 151 169 9 இன்னிங்ஸ் அண்ட் 170 189 9 இன்னிங்ஸ் அண்ட் 190 9 இன்னிங்ஸ் எல்லாமே 9 இன்னிங்ஸ் நடந்திருக்கு. அபவ் 190 9 இன்னிங்ஸும் நடந்திருக்கு. ஐபிஎல் ஸ்டாட்ஸ் பாருங்க. 35 மேட்ச் டோட்டலா இந்த கிரவுண்டு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 14 அண்ட் பேட்டிங் செகண்ட் 20. ஆவரேஜான ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 170 ஆவரேஜான ஸ்கோர். ஹையஸ்ட் ஸ்கோர் 233 அண்ட் லோயஸ்ட் ஸ்கோர் 89 ஃபார் 10. அண்ட் ஃபாஸ்ட்டுக்கு 66 விக்கெட்டுகளும் ஸ்பின்னுக்கு 29 விக்கெட்டுகளும். நம்ம பிச் ரிப்போர்ட்ல பார்த்தோம் ஸ்பின்களுக்கு ஒரு சாபக்கேடாக இருக்கிறது என்று பார்த்தோம். இந்த கிரவுண்ட்ல ரஷீத் கான் ஜிடியில் விளையாடும் பொழுது அவர் மட்டும்தான் ஒரு கணிசமான விக்கெட்டுகள் எடுத்துக்கிட்டு இருப்பாரு. ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா 66 விக்கெட்டுகள் விழுந்திருக்கும். ஸோ ஃபாஸ்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பிச்சா இந்த பிச் இருக்கும். அதுக்கப்புறம் 17 ஏப்ரல் 2024 பாருங்க. ஜிடி 89க்கு ஆல் அவுட், 89 ரன். ஃபாஸ்ட்டுக்கு 6, ஸ்பின்னுக்கு 3. டிசி 92க்கு 4. செகண்ட் பேட்டிங் பாருங்க 4 விக்கெட். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆல் அவுட். இதை மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இதுலயும் ஃபாஸ்ட்டுக்கு 3, ஸ்பின்னுக்கு 1. ஓவரால் ஸ்பின்னு 4, ஃபாஸ்ட் 9. 28 ஏப்ரல் 2024 ஜிடி 200க்கு 3. ஸோ இங்க பாருங்க வெறும் 3 விக்கெட் தான் விழுந்திருக்கு. ஃபாஸ்ட் 1, ஸ்பின்னு 2. ஆர்சிபி பாருங்க 206க்கு 1. மொத்தமாவே 4 விக்கெட் தான் விழுந்திருக்கு. இந்த கிரவுண்டு ஃபாஸ்ட் 0, ஸ்பின்னு 1. ஸோ கணிக்க முடியாத ஒரு கிரவுண்டா இது இருந்திருக்கு. பிளாக் சாயில், ரெட் சாயில். ஸோ ஒரு ட்ராக் நல்ல பேட்டிங் ட்ராக்கா இருக்கு. ஸோ இங்க பாருங்க 3 1 4. அப்போ டோட்டலா பாருங்க 4 பிளேயர். இங்க பாருங்க டோட்டலா இங்க 3 பேட்ஸ்மேன். இந்த 206 ஃபார் 1. இங்க பாருங்க டோட்டலா 5 பேட்ஸ்மேன். ஸோ 8 பேட்ஸ்மேன் இந்த இடத்துல விளையாடி இருப்பாங்க. 8ல ஒரு 6 பேட்ஸ்மேன் கண்டிப்பா ட்ரீம் டீம்ல இருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா இங்க 10 விக்கெட் கண்டிப்பா போலர்ஸ். இங்க 92ல பேட்டிங் பாயிண்ட்ஸ் பெருசா இருக்காது. ஸோ பேட்டிங் ஒரு போலர் 6 பிளேயர் இருப்பாங்க. கண்டிப்பா ஆல்ரவுண்டர் போலர் 6-7 பிளேயர் இருப்பாங்க. பேட்ஸ்மேன்ல ஒரு 4 பிளேயர் இருப்பாங்க. ஸோ ட்ரீம் டீம் எப்படி இருக்குன்னு இந்த 2 ஸ்கோர் கார்டை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். 21 மே 2024 159க்கு 10. இங்கேயும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆல் அவுட் ஆகுறாங்க. ஃபாஸ்ட் 6. இங்க பாத்தீங்கன்னா 124க்கு 2. ஸ்பின் ரொம்ப லீஸ்ட் விக்கெட், 2 விக்கெட் தான் விழுந்திருக்கு. இங்க 4 விக்கெட் தான் விழுந்திருக்கு. லோ ஸ்கோரிங் கேம்ல 164 ஃபார் 2. செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பாருங்க. டிசி 92 ஃபார் 4, கேகேஆர் 164 ஃபார் 2. ஸோ சினாரியோ என்னன்னா ஃபர்ஸ்ட் போல் பண்றவங்களுக்கு நிறைய போலர்ஸை பிக் பண்ணுங்க. அதே மாதிரி இப்போ ஒரு 4 டீம் போறீங்கன்னா 2 டீம் ஃபர்ஸ்ட் போலிங் நல்லா பிக் பண்ணுங்க. செகண்ட் பேட்டிங்ல டாப் ஆர்டரை இது பண்ணிக்கோங்க. போலிங் போடுற டீம்ல பேட்ஸ்மேனை பிக் பண்ணிக்கோங்க. இங்க 2 டீம்லயுமே டாப் ஆர்டரை மட்டும் பிக் பண்ணுங்க. போலர்ஸ் 1, ஆல்ரவுண்டர் 1 அந்த மாதிரி பிக் பண்ணுங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஃபாஸ்ட்டுக்கு 2. 22 மே பாருங்க 172க்கு 8 விக்கெட் விழுந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 6 விக்கெட் விழுந்திருக்கு. 19 ஓவர். ஸோ ஃபாஸ்ட் 4, ஃபாஸ்ட் 5, ஸ்பின்னு 3, ஸ்பின்னு 1. ஸோ இதுல என்ன தெரியுதுன்னா 2 சினாரியோ. இது ஒரு சினாரியோ. இந்த ஃபர்ஸ்ட் இது இங்க பாருங்க எல்லாமே ஹை ஸ்கோரிங்ல வரும்போது இங்க பாருங்க ஒரே ஒரு விக்கெட், இங்க 2 விக்கெட், இங்க 4 விக்கெட், இங்க மட்டும் 6 விக்கெட். ஃபாஸ்ட்டுக்கு 66, ஸ்பின்னுக்கு 29 விக்கெட்டுகளும் விழுந்திருக்கு. குஜராத் டைட்டன் 3 தடவை வின் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் 2 தடவை வின் பண்ணியிருக்காங்க. 8-8ல டோட்டலா 5 மேட்ச்.
பாசிபிளான பிளேயிங் 11 சுப்மன் கில், ஜாஸ் பட்லர், சாய் சுதர்ஷன், கிளென் பிலிப்ஸ், மணிப்பூர் லோம்ரர், ராகுல் தெவாட்டியா, பிரசித் கிருஷ்ணா, கே ரபாடா, முகமது சிராஜ், வாஷிங்டன், ரஷீத் கான் அண்ட் ஷாருக் கான். இப்போ வந்து 200 அடிக்கிறாங்க. ஒரு 3 பிளேயர் தான் வராங்கன்னு வச்சுப்போமே. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 3 பிளேயர் அப்படியே எடுத்து போட்டுக்க வேண்டியதான். போட்டுட்டு இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டுக்கலாம். கிளென் பிலிப்ஸ் ஒரு ஸ்பின் போலர் ப்ளஸ் ஒரு பேட்டிங் தான் 30 பால் ஆனால் கூட 60 ரன் அடிக்கக்கூடிய பிளேயர். இந்த டாப் ஆர்டர் ஒரு 200 ப்ளஸ் ஸ்க்ரோ ரன் அடிக்காங்க. இந்த 4 பிளேயருமே பிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செகண்ட் போலிங்கில் விக்கெட்டுகள் கம்மியாக தான் விழுது. அப்போது இவங்க ஃபர்ஸ்ட் போல் பண்ணுறாங்க, செகண்ட் பேட் பண்ணுறாங்கன்னா இந்த 3 பிளேயர் அப்படியே எடுத்துட்டு இந்த ரபாடா யாரெல்லாம் ஃபாஸ்ட் போலிங்க்கு வராங்களோ அப்படியே இந்த 3 பிளேயர் 3 ப்ளஸ் இங்கே ஒரு 3 6 பிளேயர் அப்படியே எடுத்துக்கலாம். ஆல்ரவுண்டர்லேருந்து ஒரு பிளேயர் பிக் பண்ணிக்கலாம். இதே வந்து லீஸ்ட் ஸ்கோர் கேம் ஆகுதுன்னா நம்ம போலர்ஸ் எல்லாருமே இந்த ராகுல் தெவாட்டியாலேருந்து இந்த போலிங் யூனிட்டை அப்படியே கவர் பண்ணி நம்ம டீம்ஸ் வந்து 2வது டீம்ஸ்ல கிரியேட் பண்ணி போடலாம். அதே தான் பிரபு பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்ரன் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், மார்க்கஸ் ஸ்டோனிஷ், பிரியன் ஷாரியா, கிளென் மேக்ஸ்வெல், அஸ்மத்துல்லா உமர்சாய், ஷாஷா சிங், மார்க்கோ ஜான்சன், அர்ஷித் பிரார், அர்ஷதீப் சிங், விஷேந்திர சகால், யஷ் தாக்கூர். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் மஸ்ட் பிக் அப்படிங்கிறத பார்க்கணும். கிளென் பிலிப்ஸ், சுப்மன் கில், ஏன்னா சுப்மன் கில்லுடைய ஹோம் கிரவுண்ட், ஜாஸ் பட்லர், ரஷீத் கான், ரபாடா, இவங்க எல்லாமே முக்கியமான பிளேயராக இருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அஸ்மத்துல்லா உமர்சாய் டிஃபால்ட் பிக், பேட்டிங் ப்ளஸ் போலிங். ஸ்ரேயஸ் ஐயர் கரண்ட் ஃபார்மில் இருக்கார். மார்க்கோ ஜான்சன் பேட்டிங் ப்ளஸ் போலிங். அர்ஷதீப் சிங் பவர் பிளே ஓவர் போடக்கூடிய ஒரு போலர், கண்டிப்பாக விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி. இந்த 4 பிளேயர் மஸ்ட் பிக்காக இருப்பாங்க. ரிஸ்கி பிக்காக வந்து எஸ்டாக்கோர் இருந்தாருன்னா இவரை வந்து ஒரு டீமில் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். 10 விக்கெட் விழுது அப்படின்னா இவருடைய பங்கு அதிகமாக இருக்கும். ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். பிக் மேட்ச் பிளேயர் பாருங்க. டிஃபால்ட் பிக்ல அர்ஷதீப் சிங், அஸ்மத்துல்லா உமர்சாய், கிளென் பிலிப்ஸ், சாய் சுதர்ஷன் இவங்கெல்லாம் டிஃபால்ட் பிக்காக வச்சுட்டு ரஷீத் கான், ஜாஸ் பட்லர், மேக்ஸ்வெல் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் இந்த 8 பிளேயருமே வச்சு ஒரு டீம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதில் இருக்கிற டீம்ஸ் எல்லாமே வந்து ஒன்று கம்ப்ளீட் லோ ஸ்கோரிங் கேம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறவங்க 10 விக்கெட், செகண்ட் பேட்டிங் பண்ணவங்க 2 to 3 விக்கெட்ஸ் விட்டு அதை வின் பண்ணிடுவாங்க. 2வது சினாரியோ 2 டீமுமே 200 டோட்டலாக 2 டீமுமே சேர்த்து 4 இல்லைனா 5 விக்கெட். இதுதான் சினாரியோஸ். இந்த சினாரியோஸில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் போல் பிக் ஹை விக்கெட் 10 விக்கெட். செகண்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணுறவங்க 2 விக்கெட் இல்லை 3 விக்கெட் எடுக்கிறாங்க. இதுதான் சினாரியோஸ். செகண்ட் பேட்டிங் வந்து சேசிங் ஈஸிலி அண்ட் வின். செகண்ட் பேட்டிங் ஈஸியாக வின் பண்ணிடுறாங்க. ஸோ செகண்ட் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் இது சினாரியோ பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோர், இன்னொன்று கம்ப்ளீட்டாக லோ ஸ்கோர். ஹை ஸ்கோர்னா டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் 2 டீம்லையுமே 6 பிளேயர். லோ ஸ்கோர் கேம்னா டாப் ஆர்டர் போலிங், பவர் பிளே ஓவர், டெத் ஓவரில் போடக்கூடிய போலர்ஸ் ஒரு 6 பிளேயர் 2 டீம்லையுமே எடுத்துக்கலாம். இதுதான் பேட்டர்னாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி லைன் சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் டெலிகிராம் சேனலில் இதுக்கேற்ற மாதிரி பிச் ரிப்போர்ட் வந்து டெமோ டீம்ஸ் வந்து கொடுக்குறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.